எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? அனங்கட்ட பொழைப்பு பொழைக்க மாட்டேன். என் தம்பி தங்கைகளை நான் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய என்னை நம்பியிருக்கிற என் மக்களை, எனக்கு வாக்கு செலுத்திய என் மக்களை, உலக தமிழர்களை, ஈழத் தமிழர்களை, என் தாய் தமிழ் சொந்தங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று துணிவோடு களத்தில் தனிச்சு நிற்கிற ஒரே ஆண்மகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். விஜய் தனிச்சு நிக்கல, தனியா நிக்கிறாரு. தனிமையில நிக்கிறாப்புல, அனாதையா நிக்கிறாப்புல. நாங்க கூட்டணிக்கு யாரு கூட இல்லைன்னு சொல்லிட்டு தனிச்சு நிக்கிறோம். அவரு இந்த காவலன் படம் நினைக்கிறேன், வடிவேல் ஒரு போட வச்சுட்டு அம்மு குட்டிட்டு போட வச்சுட்டு அடிமாப்புல அம்முக்குட்டி அது மாதிரி போட வச்சுக்கிட்டு ஆச்சிலியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆச்சிலியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. ஒருவே கண்டுக்கலப்பா, ஆச்சிலியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, உன் பங்கு நீயே வச்சுக்க. ஆச்சிலியம் மங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்கள் எங்களுக்கு ஆச்சிலியம் மங்கு அதிகாரத்தில் மங்கு இல்லை, பங்குனி வந்தால் தர்றோம் வாயில நொங்கு, அவ்வளோதான். ஒரு போய் சீண்டல. அப்படி சீண்டாம தனியா நிற்பதற்கும் எல்லாரையும் சீண்டி பார்த்து தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதே கரூர் விவகாரம் எங்க கூட்டத்தில் நெருக்கடி ஏற்படாது. ஒருவேளை ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, மக்கள் இறந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க கீழே, கரூரை விட்டு இந்திய ராணுவமே வந்தாலும் எங்களுடைய அண்ணன் சீமான் நகர்த்த முடியாது. முடிஞ்சா தொட்டு பாடுறா என் மக்களை என்ற காலத்தில் நின்றிருப்பார். காவிரி பிரச்சனை தீப்பிடித்து எரிகிறது. அப்பொழுது விக்னேஷ் என்கிற ஒரு தம்பி தீ குடிச்சு இறந்துறான். விக்னேஷ் இறந்த உடனே ஒட்டுமொத்தமான ஊடகமும் சீமான் ஒரு இனவெறியன், சீமான் ஒரு பிரிவினைவாதி, சீமான் ஒரு சர்வாதிகாரி, சீமான் ஒரு பாசிஸ்ட் ராசிஸ்ட் என்று எழுதுறது. சீமானுடைய உணர்ச்சியை தூண்டி விக்னேஷ் செத்து போயிட்டான்னு எழுதுறாங்க. மீடியா பூரா நிக்குது. இப்படி நீங்க பேசித்தானே ஒரு தம்பி இறந்துட்டான்னு மீடியா கேட்கறான். அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, கர்நாடகால காவிரியில தண்ணி தரும்போது கர்நாடகன் ஒவ்வொரு முறை அடிக்கும் போது அது நன்முறை. நாங்கள் எதிர்த்து போராடுவது வன்முறையா? ஜெயலலிதாவுடைய கைதுக்கு இங்கே செத்து போனானே, ஜெயலலிதாவை கைது செய்த பொழுது வாகனத்தை தீப்பிடிச்சு எரிச்சானே, ஜெயலலிதா அன்னி பெசன்ட் அம்மையாரா, ஆங் சாங் சூகியா, அன்னை தெரசாவா என்று ஜெயலலிதாவை நோக்கி ஜெயலலிதா ஆட்சியில இரும்பு பெண்மணி, போல்ட் லேடி, அயன் லேடி, ஜெயலலிதாவை ஏத்து பேசுற ஜெயிலு. ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயலலிதா என்ன அன்னை தெரசாவா, ஆங் சாங் சூகியா, இல்லை அன்னி பெசன்ட் அம்மையாரா என்று கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அப்படி அண்ணன் சீமான் ஜெயலலிதாவை ஏத்து கேட்கும் போது இவர், அம்மா நீங்க நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க அம்மா, உங்க ஆட்சியில எவ்வளவோ இஷ்யூஸ் நீங்க சால்வ் பண்றீங்க, ஆனா இந்த தலைவா படத்துக்கு யாரோ அன்னோன் பர்சன் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நாங்கள் ஹோல் யூனிட்டே ஆடி போயிருக்கோம்மா, எல்லா இஷ்யூவும் சால்வ் பண்ணுற மாதிரி எங்கள் இஷ்யூவும் சால்வ் பண்ணி கொடுங்கம்மா, உங்களுக்கு நான் அணிலாம் இருந்து பாடுபடுவோம்மா. இவன் தான் இப்போ உட்காந்துட்டு என்ன சிஎம் அங்கிள் கேக்குதா அங்கிள், இப்ப அப்போ என்ன சிஎம் ஆண்டி கேக்குதா ஆண்டினா போண்டியில மிதிச்சு தூக்கிட்டு போயிருக்கும். அது அங்க கொடநாட்டில் போய் அப்பனு மகன் நிக்கிறது அங்க. இப்ப ஜெயலலிதா ரோல் மாடல். எதுக்கு ரோல் மாடல்? கையை கட்ட வச்சு இங்க வச்சதுல, அதனால ரோல் மாடல். கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கலைஞருக்கு, எனக்கு தமிழ்நாட்டிலே பிடிச்ச தலைவர் கலைஞர் அவர்கள் தான், அவங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கும்போதே செலவைக்கணும். கலைஞருக்கு உலகத்திலே கலைஞருக்கு உயிரோடு இருக்கும்போது செலவைக்கணும்னு சொன்னது யாரு? இவர். இந்த பக்கமாசு. இப்போ திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, காமெடி பீஸ். அது 38 விழுக்காடு இருக்கு, 40 விழுக்காடு இருக்கு. டேய், சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்துல ஒரு கூத்தாடி பையன் இந்த நிலத்தை ஆள முடியாது, ஆள விட மாட்டோம். பெருந்தலைவர் காமராஜர் கூட்டம், தேர்தல் பிரச்சாரம், காமராஜர் பேசியிருக்காரு. எந்த காமராஜர்? இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி இந்திரா காந்திக்கு முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்த நம் தாத்தன் கர்ம வீரன் காமராஜன் பேசிட்டு இருக்காரு. கூட்டம் கும்பலா ஓடுது. என்னன்னு பார்த்தா எம்ஜிஆர் அங்க பேசிட்டு இருக்காப்ல. போ 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 போ, கூத்தாடி பின்னாடி போவன், கூத்தியாட்ட நாட கொடுத்துட்டு போவான் போனாரு. அப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. நாடு நாசம் போய் 50 வருஷம் ஆச்சு. இப்பவும் யாரும் தான் சொல்றான், காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம். நாங்க காமராஜர் ஆட்சி அமைக்க வரல, காமராஜரை விட சிறந்த ஆட்சியை கொடுக்க உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம்.
காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா என்பதான் போட்டி. இதுக்கெல்லாம் கருத்து கணிப்பு 40-42 திமுக தேர்தல் நின்றுருக்கு. 42 விழுக்காடு வாக்க வாங்கியிருக்கு, நிரூபிக்கப்பட்டுச்சு. இந்த தேர்தலை வாங்குமான்னு தேர்தல் வந்தா தெரியும். அதிமுக நாடாளுமன்றத்தில் 20 விழுக்காடு, அதுக்கு முன்னாடி 38 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. விசிக வாங்கியிருக்கு தெரியுது. பாமக 5 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. பிஜேபி 11 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. கூட்டணியோட நாம் தமிழர் கட்சி 1.1 4 7 8 8.2 என்று வாங்கி இருக்கிறது தெரிகிறது. நீ என்ன வாங்கியிருக்க? விளக்கமா தடி வாங்கியிருக்க. கரூர்ல செருப்படி வாங்கியிருக்க. செருப்படி வாங்கினாரா இல்லையா? ஆனா அதுலயும் ஒரு மான தமிழை செருப்ப குத்திக்கு எரிஞ்சான் பாரு. டே தம்பி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்டா. உலகத்துல பரவாயில்ல, விஜயாவது எவனாவது மக்கள் வாங்கிருக்க, நீ என்ன பெரிய மயிலாண்டியாடா அப்படின்னு தூக்கி எரிஞ்சான் பாரு. அதை உண்மையில பாராட்டணும். அது இந்த இடத்துல பாட நினைச்சேன். அவன் யாருன்னு தெரிஞ்சா மேடையில கூட்டு வச்சு பாராட்டியிருப்பேன். அடுத்த முறை சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் உன்னை பாராட்ட தயாரா இருக்கிறோம். தூக்கி எரிஞ்சான். அப்படி எரியணுங்க. என்ன கொள்கை, என்ன கோட்பாடுன்னு கேட்கணும். எதுவுமே இல்லாம 48 38 ஏன் 100ஐயும் வச்சுக்கோயேன். 100 விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்குங்க. நாங்கெல்லாம் விலகிடுறோம்ப்பா. 100 விழுக்காடு பெர்சன்டேஜ் மொத்தமா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. மொத்தமா 6,20,00,000 ஓட்டு அவருக்கு விழுந்துருங்க. அவர் அன்ன போஸ்ட்டுங்க. அவர் வீட்டிலிருந்து வெளியே வர மாட்டார். அன்ன போஸ்ட்டை தேர்ந்தெடுத்துறோம். மொத்தமா நாங்க ஓட்டே போல தேர்தலை புறக்கணிச்சுட்டு இந்த ஊர்ல பிரசிடண்ட் தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அன்ன போஸ்டா, அன்ன போஸ்ட், அது மாதிரி அன்ன போஸ்டா தேர்ந்தெடுத்துருவோம். இவர் முதலமைச்சர் ஆகட்டும். முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்க முதலமைச்சருங்க. யார் சார்? விஜய் சார் முதலமைச்சர் சார். பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு சார்? புஷி ஆனந்த். விளையாட்டுத்துறை அமைச்சர் யார்? லெப்ட் பாண்டி. சுகாதாரத்துறை அமைச்சர் DK பிரபு. நிதித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. லாட்டரி சீட்டு. நல்லா இருக்கும்டா நாடு, நல்லா இருக்கும்டா. ஒருத்தன் லாட்டரி சீட்டு, ஒருத்தன் பிளாக் சீட்டு, பிளாக் டிக்கெட்டு. லாட்டரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் சேர்ந்து இந்த நாட்டை ஆடணும். இந்த நாடு என்ன அவ்வளவு சாதாரண நாடாடா? மக்கள் மானங்கட்ட மக்களா? கரூர்ல கூத்தாடிய பார்க்க சனிக்கிழமை கூடின கூட்டத்திற்கு இணையாக திங்கட்கிழமை கொள்கைக்காக கூடி நிற்கிறது பாரு. இதுதான்டா மானத்தமிழர் கூட்டம். நாங்கள் யாரும் திரை பிரபலங்கள் கிடையாது, நடிகன் கிடையாது, கவர்ச்சி கிடையாது, விக்கும் கிடையாது. ஒரிஜினல் எப்படி வேணாலும் பண்ணலாம். விக்கு கிடையாது, டோப்பா கிடையாது. ஒரிஜினல் மேட் இன் தமிழ்நாடு. எங்களுக்கு பேச்சு, எங்களை பார்க்க கூடல. சீமான் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், சத்தியத்தை பேசுவார்கள், மக்களுக்காக பேசுவார்கள் என்பதற்காக கூடி நிற்கிறாங்க. இந்த மண்ணில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். தொடர்ச்சியா மாறி மாறி திமுக விட்ட அதிமுக, அதிமுக விட்ட திமுக என்ற நிலையை உடைத்து இந்த நிலத்தில் ஒரு புதிய ஆற்றல் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தேஞ்சிருச்சு, காணாம போயிடுச்சுங்கிறான். இந்த தேர்தல் களத்தில் தெரியும். அதற்கு முன்னாடி திருச்சியில வருகிற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நடக்க இருக்கிற மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டிலே நாம் தமிழர் கட்சி யார் என்பதை இந்தியாவுக்கு காட்டிருக்கிறோம். வா, நீங்க திமுக கூடிய மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி, அதிமுக மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாரும் வாங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் என்பதை இந்திய நிலத்திற்கே காட்டிருக்கிறோம். அப்படி ஒழுக்கத்தில் சிறந்த மாநாட்டை, உரிமைக்கான மாநாட்டை, ஒரு நேர்த்தியான மாநாட்டை நடத்திருக்கோம். சும்மா இந்த கத்துறது, கூச்சல் போடுறது, துண்டத்துக்கு வீசுறது எதுவும் இருக்காது. 10 லட்சம் பேர் திரண்டாலும் பின் டிராப் சைலண்டோட உட்கார்ந்திருப்பான். ஏன்னா அவன் கொள்கைக்காக கூடியவன், கூத்தாடிக்காக கூடியவன் கிடையாது. அப்படி இருக்கும். திருச்சியில, திண்டுக்கல் சாலையில, ஆலம்பட்டி புதூர்ல மறக்காம கரூர் மக்கள் படையெடுத்து வரணும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை சரியா 3 மணிக்கு கூடுறோம். நாங்கள் யார், எதற்காக இந்த அரசியல் இதுவரை நின்றிருக்கிறோம், என்ன சாதித்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிற மாநாடு. இங்கெல்லாம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. வேட்பாளருக்கு பேர் நடந்துகிட்டு இருக்கு. 50 கோடி இருந்தா சீட்டு. தம்பி கார்த்தி சொன்ன 30 கோடி இருந்தா சீட்டு. அப்படி இல்ல, சாதாரண ஆட்டோ ஓட்டரும் தேர்தல் களத்தில் நிற்க முடியும் என்பதை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலத்தை நிரூபிக்கிறது. பணக்கார மட்டும்தான் எம்எல்ஏவாக முடியும், பணம் படைத்தவன் மட்டும்தான் அமைச்சராக முடியும். இல்லை, சாதாரண மக்களும் சட்ட, ஒரு கொத்தனார் மகன், சீர்காழியில கொத்தனார் மகன், 500 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய கொத்தனார் மகனை சீர்காழி சட்டமன்றத்தில் சட்டமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து
மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக யார் களத்தில் நிற்பாங்க, யார் சரியா இருக்கும், சமூக பிரதித்துவம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் இது ஒரு எந்த அரசு கட்சியும் செய்யாத புரட்சி. இதுவரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட குயவர் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட ஆசாரி சமூகம், இப்படி புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் உலகத்திலேயே சட்டசபை தேர்தலிலே முதல் முறையாக ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்பதை தாண்டி மாற்று பாலினமா இருக்கக்கூடிய திருநங்கை ரோசியை வெள்ளிவாக்கம் தொகுதியிலே களத்தில் இறக்கியிருக்கிறோம். இந்தியாவில் எவனும் செய்யல. எல்லாரும் சொல்றான் நாங்க திருநங்கைன்னு பேர் வச்சோம்னு. பேர் வச்சீங்க, ஆனால் அவர்களுக்கான உரிமையை அவர்கள் தான் பெற முடியும் என்று திருநங்கைக்கு சீட்டு, மாற்று திறனாளிக்கு சீட்டு, இப்படி பார்த்து பார்த்து, அதே போல இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று தீண்டாமை பார்க்கிற இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கிற அந்த இடத்திலே பொது தொகுதி, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட தலைவனுக்கு மத்தியிலே பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடியான பறையரையும் தேவேந்திரையும் அருந்ததியரையும் இந்த களத்தில் நிப்பாட்டுகிறோம். எல்லோருக்குமான வாய்ப்பு. நீங்க வேட்பாளர் அறிவிக்கும் மேடையை மட்டும் பாருங்க, அதை பார்த்துட்டு ஓட்டு போடலாமா போடக்கூடாது நீங்க முடிவெடுங்க. 117 பெண்கள், 117 ஆண்கள், அதுல சரிக்கு சரியாக 26 வயசு 27 வயசு இளைஞர்கள் மட்டும் 120 வேட்பாளர்கள். இந்தியாவில் ஒரு கட்சி செய்யாது. தரைப்படை, கடற்படை, கடல் கரும் புலிப்படை என்று 14 படைகள் கட்டி 24 நாடுகளை எடுத்து சண்டையிட்ட தலைவனை அங்குலம் அங்குலமாக படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். சண்டையா சண்டை, அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு, இதுதான் எங்க பாணி. நீ அடிக்கணும் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் செவில் அடி விடும். அதுக்கு கள்ளக்குறிச்சியே சான்று. சும்மா அப்படியே ஆளு முழு முழு சேவ் பண்ணிக்கிட்டு கட்டமிச வச்சுக்கிட்டு சிகப்பா இருக்கான், பாப்பா ரோட்டு பிள்ளை நினைச்சாத, டேய் திருநெல்வேலிக்கார செருப்பகல் அடிச்சு விடுவேன், வேலையை ஒண்டி வச்சுக்கோங்க. சாட்டை துறைமுகம் அங்க வந்த பிரச்சனையா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டு பிள்ளைகள் இருக்கு, அது ஒண்ணுதான் யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா வச்சுக்கோ, என்ன பேசுவனே தெரியாது எனக்கு. அவ்வளவு ஆத்திரமும் அவ்வளவு வெறியும் இருக்கு. ஏன் விஜய் மீது தனிப்பட்ட வன்மமா? நாங்க பேசணும். யாராவது விஜயின் குடும்பத்தை, விஜயின் பிள்ளைகளை, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பேசவும் மாட்டோம், யாரும் பேசவும் அனுமதிக்கவும் மாட்டோம். ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் கேள்வி கேட்போம். பெரியாரை கொள்கை தலைவர் என்று சொல்கிறாயே, அப்புறம் ஏன் கவின் ஆணவ படுகொலைக்கு கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறோம். மனசார்பற்ற சமூக நீதி என்று பேசுறீங்களே, திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறோம். பதில் இருக்கா? நாம கேள்வி கேட்டா டிவிக்கே தளபதி தளபதி. டிவிக்கே என்பது பதில் இல்ல. டிவிக்கேன்னா ஓரமா கரூர் வேலுச்சாமி படத்துல போய் வித்துக்கோ, அது இல்ல. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் கிடையாது. முதல்ல 5 கொள்கை தலைவர் அறிவிச்சாப்ல. பெரியாரு, அப்புறம் அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், எவனோ ஐடியா கொடுத்திருக்கான். இந்த 5 சமூகம் தான் தமிழ்நாட்டில் பெரிய சமூகம். காமராஜரை போட்டீங்கன்னா நாடார் ஓட்டெல்லாம் பொத்துன்னு விழுந்துரும். வேலுநாச்சியாரை போட்டீங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் நட்டுன்னு விழுந்துரும். அம்பேத்கரை போட்டீங்கன்னா பறையர் சமூகம், தேவேந்திர சமூக ஓட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டெல்லாம் விழுந்துரும். அஞ்சலை அம்மாள் போட்டீங்கன்னா வன்னியர் ஓட்டு விழுந்துரும். அப்புறம் பொதுவா பெரியார், அது உப்புக்கு சப்பானி மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோ. இந்த பொதுவா மேல போடும்போது பிள்ளையார் சொல்லி போடுவோம்ல, நம்ம ஆ போட்டு மாதிரி ஒரு எழுதி வச்சுக்கோ. இந்த நாய்க்கரு இந்த ஓட்டெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கான். அவன் ஐடியா கொடுக்கும்போது அம்பேத்கர் தெரியுது சரி, வேலுநாச்சியார் தெரியுது சரி, பெரியாரு கேள்விப்பட்டிருக்கேன் சரி, அம்பேத்கர் தெரியும், காமராஜ் தெரியும். இந்த அஞ்சலை அம்மாள் யாருங்கிறது அவன் மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அவனுக்கே தெரியும். நீ இல்லன்னு மறுத்துரு. மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அஞ்சலை அம்மாள் யாருன்னு தெரியும். ஈரோட்டுக்கு அவன் கட்சிக்காரன் வந்திருக்காங்க. ஈரோட்டுல கூட்டம், கட்சிக்காரன் போய் கேட்கறாங்க. 5 பேர் போட்டோ வச்சுட்டு கேட்கறான். இந்த 5 கொள்கை இவன் தான் கேட்டது நினைக்கிறான் பாருங்க. எங்கால தான் 5 பேர்ல காட்டி கொடுத்துட்டேனே. 5 பேர்ல யாரு உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்கறான். இந்த 5 கொள்கை 5 பேரையும் பிடிக்கும் ப்ரோ. இல்லங்க, இந்த 5 பேர்ல யாரு உங்க கொள்கை தலைவரா பிடிக்கும்? அவன் கட்சிக்காரன், ஒரு பொறுப்பாளர். 5 பேருமே ப்ரோ கேமரா ஓடிட்டு இருக்கா ப்ரோ? ஆமா ஓடிட்டு தான் இருக்கு. இந்த 5 பேர்ல யாருன்னு சொல்லுங்க. 5 பேருமே பிடிக்கும். சரி, 5 பேர்ல ஒரு பேரை சொல்லுங்க. செந்தில் பாலாஜி. ஏய், அவர் திமுக முன்னாள் அமைச்சர்ரா. அந்த 5 பேர்ல செந்தில் பாலாஜி இல்ல. செந்தில் பாலாஜி கொள்கை தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். செந்தில் பாலாஜி தாவேக்கால இருக்காருன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? அவனுக்கு பேரு தற்குறியா இல்லையா? அடுத்த ஆளை கேக்குறாங்க.
சரிங்க. அடுத்த திருப்பி இவன் விடல. வேதாள முருங்கமனை யாரும் நம்ம ட்ரைனிங்ல திருப்பி கேக்குது. இந்த மாதிரி ஈரோட்ல ஒருத்தர் இருக்காரு, அவரு பேச சொல்லுங்க. ஈரோட்லயா முத்துசாமி ப்ரோக்ராம். என்னடா சரி புதுசா ஒருத்தர் சேர்த்துருக்காங்க. அவங்கள புதுசா வந்ததுல செங்கோட்டையனை பிடிக்கும் ப்ரோக்ராம். செங்கோட்டையனும் கொள்கை தலைவர். முதல் மாநாட்டில் 5 பேர் அறிவிச்சாப்ல. அந்த 5 பேருடைய கொள்கையும் கட்சிக்காரனுக்கு கொண்டு போய் சேர்க்கல. அம்பேத்கர் கொள்கை தலைவர். சரி, அம்பேத்கர் எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டாய்? பெரியார் கொள்கை தலைவர். சரி, எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டீர்கள்? வேலுநாச்சியார் அவங்க ஆளும்போது மன்னராட்சி, மக்களாட்சி இல்ல. அவங்க கிட்ட என்ன கொள்கை? அவங்க கணவனை பறிகொடுத்த, கணவனை கொன்ற வெள்ளைக்காரனை வீழ்த்தணும், வீரம். என்ன கொள்கை? அஞ்சலை அம்மாளும் காங்கிரஸ், காமராஜரும் காங்கிரஸ், 2 பேருக்கும் ஒரே தலைவர் நேரு. என்ன கொள்கை எடுத்துக்கிட்ட? கிடைச்சது போறோங்க. 4 போட்டதான் கூகுள்ல கிடைச்சது, போட்டு வச்சிருக்கேன். அடுத்த மாநாடு பார்த்தாங்க. இந்த 5 பேருக்கு ரொம்ப பேசுறாங்க, இவங்க ரொம்ப பேசுறாங்க. சரி புதுசா 2 சேர்ப்போம். எதுக்குடா சேர்த்த? எதுக்குடா எதுக்கோ சேர்த்தண்டாங்கிற மாதிரி சேர்த்துட்டாங்க. 2 பேர் யாரும் பார்த்தா பெரியாரும் சரி எம்ஜிஆரும் அண்ணாவும். முதல் மாநாட்டில் ஏன் இல்ல, 2வது மாநாட்டில் ஏன் இருக்குன்னு கேட்டா, இந்த 2 பேர் வழியில நான் ஆட்சி நடத்த போறேன். ஒருத்தர் 1967 ஆட்சியை பிடிச்சாரு, ஒருத்தர் 1977 ஆட்சியை பிடிச்சாரு. ஒருத்தர் 1967 ஆட்சியை பிடிச்சதுக்காகவே போட்டுக்கன்னா, அதுக்கப்புறம் 1988 கருணாநிதி ஆட்சி பிடிச்சாரு, அவரையும் போடல. இல்லங்க 2 பேரும் பெரிய அடக்குமுறை எதிர்த்து 10 ஆண்டுகள் ஆட்சியை வீழ்த்தினாங்க. அப்படி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை ஸ்டாலின் வீழ்த்திருக்காரு, அவரையும் போட்டுக்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை மோடி வீழ்த்திருக்காரு, அவரையும் போட்டுக்க. எதுக்கு போட்டுக்காமனு தெரியாது. இந்த கேள்வியை கேட்டா நீ திமுகவுடைய ஏஜென்ட், நீ பிஜேபி பி டீம், நீ உனக்கு பெட்டி வந்துருச்சு, உனக்கு காசு வந்துருச்சு, மாநாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு வந்த பாருங்க. இந்த மாற்றத்தை விரும்ப மாநாடுன்னு ஒரு மாநாடை போட்டு 10 நாளைக்கு தூங்கி, கொஞ்சம் பவுடர் போட்டதுனால தெரியல, தூக்கம் அவ்வளவு தூக்கம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோடி கோடியாக பணம் வந்தால் நாங்கள் எதற்காக கையேந்தி நிற்கிறோம்? கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய திராவிட கட்சியோட, தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன். எவனோடும் என் தம்பிகளை, என் தங்கைகளை அடமானம் வைக்க மாட்டேன் என்று சீமான் நிற்கிறார். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி, ஒரு சீட், ஒரு விழுக்காடு வாக்கு இல்லாத கட்சி இன்னைக்கு 500 கோடி பேரம் பேசுது. ஒரு விழுக்காடுங்க, 1% 500 கோடி கேட்கிறான். இவங்களும் கொடுக்க தயாரா இருக்காங்க. விருப்ப மனு வாங்கன்னு கூப்பிட்டா ₹1 வரமாட்டான் கட்சி அலுவலகத்துக்கு. அந்த கட்சி 10 சீட்டு கேக்குது, கொடுக்கறான். சாதி கட்சி 50 கோடி 100 கோடி வாங்குது. 8.22 விழுக்காடு, 36 லட்சம் வாக்கு. அது மோடியா ராகுல் காந்தியா என்கிற அந்த தேர்தலிலே திமுக பல கூட்டணி, அதிமுக பல கூட்டணி, பாஜக கூட்டணி என்ற நிலையிலேயே ஓட்டுக்கு பணத்தை வாங்கினாலும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும். 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தினா 2024 நாடாளுமன்ற தேர்தல். அது நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுடைய நிலைய வேற. சீமானந்தம் பேரம் பேசணும் நினைச்சிருந்தா எந்த கட்சியோடும் பேரம் பேசலாம். நாங்கள் சொகுசாக வாழலாம், நாங்களும் ரேஞ்ச் ரோவர்ல போலாம், லம்போகில போலாம். இந்த 2 திராவிட கட்சிகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. ஆனா குறுக்கே இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி இப்ப இவன் வர்றான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரமா போங்க. உங்களை ரொம்ப அடிச்சு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த புது பீஸை கொஞ்சம் அடிச்சு பழகிக்கிறோம், அதுக்கு தான் அடிக்கிறோம். கேள்விதான் கேட்கிறோம், கேட்பேன், தொடர்ச்சியா கேட்பேன், தொடர்ச்சியா கேட்போம். தேர்தல் பிரச்சாரம் முழுக்க கேட்போம். வெகுண்டு வெகுண்டு வெடி உண்டாய் மாறி கேட்போம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இலக்கு என்ன, லட்சியம் என்ன சொல்லு. கொள்கை தலைவர் அறிவிச்சாரா? அந்த ஜெயலலிதா தான், அந்த எம்ஜிஆர், அந்த அண்ணா. அப்புறம் பார்த்தா இப்போ NTTVக்கு ஒரு பேட்டி. NTTV ஒரு தொலைக்காட்சிங்க. உலகத்திலே தொலைக்காட்சிக்கு, காட்சி ஊடகத்துக்கு அச்சு ஊடகம் போல பேட்டி கொடுத்தது இவன் தான். NTTVக்கு பேட்டி கொடுத்த பேட்டி வரல. பேட்டி நானும் விஜய் எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் சாட். ஃபர்ஸ்ட் சாட்டா? விஜய் எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னப்பா ஃபர்ஸ்ட் சாட், ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கான்வர்சேஷன்? என்ன கான்வர்சேஷன் பார்த்தா, விஜய் என்ன சொன்னாருங்கிறத விஜய்கிட்ட கேட்டவர்
இன்னொருத்திட்ட கொடுத்து, அதாவது பேட்டி கொடுத்தவர் சொன்னதை பேட்டி எடுத்தவர் பேட்டிய இன்னொருத்திட்ட கொடுத்து அது வெளியே வந்திருக்கு. புரியுதா? தட் இஸ் கால்ட் தாவேகா. ஒரு நாளைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு, சென்னை வானொலியுமா அங்கே ஒரு சந்திப்பு 1 மணி நேரம், திருச்சியில் இறங்கினால் அங்கே ஒரு சந்திப்பு 1 மணி நேரம். உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், புவியியல் அரசியல், சூழல் அரசியல், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாவற்றையும் கேள்வியா கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா என்று கேட்கிற ஒரு தலைவன். தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா பற்றுமா அப்படின்னு சொல்ற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்டா. நீ அமெரிக்கா எடுத்துக்க, அங்க மோடி நிப்பாரு, அங்க ட்ரம்ப் நிப்பாரு, இந்த பக்கம் இன்னொரு பிரதமர் அதிபர் வேட்பாளர் நிப்பாரு. 2 பேரையும் நிப்பாட்டி பேசுவாங்க, ஒருத்தர் ஏ ஒருத்தர் பி. 2 பேர்ல யார் சரியா பேசுறாங்களோ, யார் அமெரிக்காவுக்கான பிரச்சனையை தீர்ப்புன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. அப்படி ஸ்டாலின், சித்தப்பு எடப்பாடி, நம்ம பக்கா மாசு, எங்க அண்ணன் 4 பேரையும் பேச விடு. எங்க அண்ணனை கூட நீ முதல்ல கூட பேச விடு, அதுக்கப்புறம் 3 பேரையும் பேச விடு, இல்ல 3 பேர் பேசின பிறகு அண்ணனை பேச விடு, இல்ல நடுவுல பேச விடு, எப்படி வேணாலும் பேச விடு. எங்க அண்ணன் பேச்ச மீறி இந்த 3 பேரும் பேசிட்டா நாங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருப்பதிலிருந்து விலகிறோம்டா. பேசுவாங்களா? என்ன பேசுவாங்க? ஒரு பேப்பர் கொடுங்க. ஒருத்தர் துண்டு சீட்டு, ஒருத்தர் லெட்டர் பேடு, இன்னொருத்தர் A4 சீட்டு. யாரு துண்டு சீட்டு, யாரு பேடு, யாரு A4 உங்களுக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்திருக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். எந்த கேள்வி கேளுங்க, அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என் நிலத்தை, என் இனத்தை, என் மொழியை, என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கம் இருக்கிறது. ஏன் சீமான பார்த்து பயப்படுறாங்க? சீமான் வந்தால் ஒரு கார்ப்பரேட் முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாட்டான், அடிச்சு விரட்டுவாரு. சீமான் வந்தா வடநாட்டுக்காரன் விரட்ட வேண்டாம், அவனே மேரா பாய் ஹமாரா ஆத்தா ஹே மேரா டெல்லி மே ஜாத்தா ஹேன்னு போயிருவான். நீ அவன்கிட்ட ஒரு இந்திக்காரன் போயிட்டு தமிழ்நாடு தமிழ் தேசியம் என்று சொல்லிப்பாரு, சீமானுக்கா ஆளு அப்படின்றான். அவனுக்கு தெரியும், அவன் நம்மளை விட அதிகமா வாட்ச் பண்ணுவான். அதனால தான் நாங்கள் வட இந்தியனை தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியனுடைய வருகை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே யாருக்குமே ரிப்ளை கொடுக்காத பிரசாந்த் கிஷோர் முதல் ஆளாக அண்ணன் சீமானுக்கு பதில் சொல்றான். சீமான் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆமாம், சீமான் என் இனத்தின் எதிரிக்கு வெரி டேஞ்சரஸ். தமிழனுக்கு அவன் நண்பன், தமிழனுக்கு அவன் அண்ணன். அந்த மாதிரி ஏதாவது கொள்கை கோட்பாடு உங்ககிட்ட இருக்கா? எதுவும் இல்ல. எதுவுமே இல்லாமல் துள்ள துடிக்க 41 பேரை கொண்டுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம என் கூட்டத்துக்கு இனிமேல் நான் தாமதமா வரமாட்டேன், என் தாமதத்தால் இது நிகழ்ந்து விட்டது, என் கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், என் கூட்டத்துக்கு வரக்கூடிய தம்பிமார்கள் மரத்தில் ஏறக்கூடாது, டிரான்ஸ்பார்மர் ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது என்று ஒரு நாள் கூட சொல்லாத நீ எப்படிடா மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும்? ஒருத்தன் ஏறி நிக்கிறான் போஸ்ட் கம்பத்துல, இவர் இறங்குன்றாப்ல, அவன் நீங்க முத்தம் கொடுத்தாதான் இறங்குன்றான், நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்கன்றாப்ல. கட்சிக்காரனுக்கும் தொண்டனுக்குமான கான்வர்சேஷனை பாருங்க. கட்சி கூட்டிருந்து தொண்டன் கட்சியின் துண்டை தூக்கி தலைவன் மேல எறிகிறான். இந்த இடத்துல இந்த துண்டை தூக்கி எங்க தம்பி எங்க அண்ணன் மேல இறங்கி ஒரு மேடை விட்டு ஒரு அடி. ஏய், எந்த துண்டை எறிகிற? ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி, உலகத்தின் 24 நாடுகளை ஆண்ட புலிக்கொடிடா நம் கொடி. எப்படி தூக்கி எறிவ? எங்கள் புலிக்கொடி என்பது, எங்கள் துண்டு என்பது. எந்த கட்சிக்காரனும் அப்படி பண்ண மாட்டான். உலகத்திலேயே எங்கள் வீட்டில் பிள்ளை பிறந்தால் எங்கள் துண்டிலே கொடியிலே வாங்குற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் கொடியை, எங்கள் துண்டை உயிராக உணர்வாக நாங்கள் பார்ப்போம். என்னைக்காவது நாம் தமிழ் கட்சி நான் பார்த்திருக்கேன், பல இடங்கள்ல சாலைகள்ல கொடி கட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கொடியை கட்டிருப்பாங்க. யாரோ ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன் போவான்,
கூட்டத்தை கரூர்காரங்க கூட நடத்துறாங்க. பரமத்தி வேலூர்ல இருந்தோ இல்ல ஈரோட்ல இருந்தோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. ஒரு கொடி சாய்ந்து கிடந்தால் வண்டி இருசக்கர வாகனமோ இல்ல காரோ ஓரமா நிப்பாட்டி அந்த கொடியை நட்டுட்டு தாண்டா எங்க கட்சிக்காரன் போவான். அவன் தாண்டா நாம் தமிழர் கட்சிக்காரன். இதே கரூர்ல செப்டம்பர் 27 தாவேக பொதுக்கூட்டம். இந்த இடத்துல 1000 துண்டு கிடந்துச்சு. இந்த சாக்கடை குழிக்குள்ள 2000 செருப்பு கிடந்துச்சு. கட்சியின் துண்டை கூட மதிக்க தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறது. உன் கட்சி துண்டு தான், ஆனாலும் அதை மதிக்கணும்ல. திமுக மீது நமக்கு விமர்சனம் உண்டு. ஆனா திமுக காரன் பாருங்க, டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடந்தாலும் துண்டை கட்டியா பிடிச்சிருப்பான். உடன்பிறப்பே கலக உடன்பிறப்பேன்னு படிச்சிருப்பான். வேட்டி கட்டிருப்பாரு, முரட்டு போதையா இருக்கும். ஆனாலும் ஒரு வேட்டி விட மாட்டாரு. கருப்பு சோப்புடா, வீட்டுல கருப்பு சோப்பு பெயிண்ட் அடிச்சு வைப்பாங்க. நம்ம நக்கலுக்கா சொல்லலுங்க, வீட்டுல கருப்பு சோப்பு பெயிண்ட்ல பார்டர் இருக்கும். சட்டையா கருப்பு சோப்பு, பொட்டா கருப்பு சோப்பு, தாவணியா கருப்பு சோப்பு. கருப்பு சோப்பை மதிப்பான். அந்த கட்சிக்காரன் கரப்ஷன் பண்றான், கமிஷன் பண்றான், கலெக்ஷன் பண்றான், விமர்சனம் இருக்கு. ஆனாலும் அந்த கட்சி துண்டை மதிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் நேர் எதிர் தத்துவம். அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி. அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன். அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன் என்று நிற்கிறோம். ஆனாலும் ஆர்எஸ்எஸ் அவன் துண்ட மதிப்பான், அந்த கொடியை மதிப்பான். கட்சி கொடியை மதிக்கணும், கட்சி துண்ட மதிக்கணும் என்று கத்துக் கொடுக்காத ஒரு கேடுகட்ட தலைவன் இந்த பக்காமாசு. அப்ப என்ன ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்திருக்கிற உங்க கட்சிக்காரனுக்கு? அரசியல் எதுக்குங்க? அரசியல் என்பது ஒழுக்கம், அரசியல் என்பது நேர்மை, அரசியல் என்பது தூய்மை, அரசியல் என்பது சேவை. அந்த ஒழுக்கம், அந்த தூய்மை, அந்த நேர்மை இல்லை என்றால் எதற்கு அரசியல்? தேவையில்லையே. அரசியல் என்பது யாருக்காக? மக்களுக்காக. மக்களை சாக கொடுத்து விட்டு ஓடி போய் சிபிஐ என்கொயரி வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், கரூர் எஸ்பியை வந்து விசாரிச்சா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னா, கரூர் எஸ்பியோ சிபிஐயோ என்னையோ துணிஞ்சு நிக்கணும்டா. இந்தியாவினுடைய உச்சபட்ச முகமைங்க, இந்தியாவுடைய உச்சபட்ச முகமை யாரு? என்ஐஏ. ஆள் தூக்கி சட்டம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கைது பண்ணலாம். இதே பிப்ரவரி மாசம் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகா கட்சி ஆரம்பிச்ச நாள் அன்னைக்கு தான். தாவேகாங்கிற கட்சியை அறிவிக்கிற நாள் தான் என் வீட்டிலும் தம்பி இடும்பானம் கார்த்திக் வீட்டிலும் என்ஐஏ சோதனை. சீமான் தம்பிகள் வீட்டிலே கட்டுக்கட்டாக பணம், வெளிநாட்டிலிருந்து வந்த கோடிக்கணக்கான பணங்கள், கட்சியை புழக்கும் சாட்டை, கட்சியை உடைக்கும் சாட்டை, என்னெல்லாமோ எழுதுனா. என்னைய வந்துருச்சு, சிக்கிட்டாங்க, ஆடியோ சிக்கிருச்சு, வீடியோ சிக்கிருச்சு. அவங்க பொட்டமான் கூட பேசிட்டாங்களா, அவரு கூட பேசி எங்களை நாங்க பேசிட்டோம் அப்படி இப்படின்னாங்க. என்னையே எங்களை விசாரித்த பிறகு என்ன தெரியுமா தெரிஞ்சது? இந்திய அரசியலில் நாங்கள் தூய்மையானவர்கள் என்பது தெரிந்தது. நாங்கள் கோடி கோடியாக பணத்தை வாங்கியிருந்தால் இதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருந்திருப்போம். என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், எல்லா வீடியோ எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தேன். வச்சுக்கோங்க, தாராளம் வச்சுக்கோங்க. கார் லோன்ல இருக்குங்க, பைக் லோன்ல இருக்குங்க, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோங்க. கோகுலம் சிட் பண்ணல மாசம் 10,000 ரூபாய் போட்டுட்டு இருக்கீங்க, சீட்டு கட்டிட்டு இருக்கோங்க. எதுக்குங்க? லேண்டு வாங்க. லேண்டுகளுக்கு இல்லையா கொஞ்சம் பூண்டு வேணா இருக்கு, வர தட்டுங்களாங்க. இதான் எங்களுக்கு அப்படிதான். வடிவேல் டவுசர் வந்து பேன்ல இருந்து பாக்கெட் காட்டு வரல, அது மாதிரிதான் நாங்க. ஒன்னும் சிக்காது. நாங்க என்ன முன்னாள் அமைச்சர்களா இந்நாள் அமைச்சர்களா பதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்க ஒண்ணும் கிடையாது. அதனால என்ஐஏ சோதனை வந்த போதும் கூட துணிந்து தெளிந்து நின்னோம். ஆனா ஒரே ஒரு வழக்கு, கரூர் காவல்துறை மதியழகன் மேலையும் இந்த நிர்மல்குமார் மேலையும் அப்புறம் இந்த பேர் என்ன பேரு புசி 84 மேலையும் போட்டுருச்சு. போட்ட உடனே 3 பேர் மேல வழக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணது மொத்த கட்சிக்காரன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். கரூர் காவல்துறை நல்ல காவல்துறை, நான் கண்டிச்சன்ல, நல்ல காவல்துறை தேடவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கரூர் காவல்துறை தேடல. ஆனா கரூர் காவல்துறை தேடவே இல்லை. அவன் என்ஹெச்ல 80 கிலோமீட்டர் வேகத்தை போயிட்டு இருக்கான். அந்த கட்சியில கூடிய டாக்டர் பிரபு அவன் கோவால போய் ஒரு வாரம் ரெசார்ட், ஒரு வாரம் கழிச்சு செல்போன் ஆன் பண்ணி பார்த்திருக்கான். சிக்னல் வருதுடா, ஆஃப் பண்ணிரு, காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. யாரா நீங்க? புசியானதுலாம் வந்து உசுருக்கு ஒரு ஆபத்துனா கொய்யால கடல் மேலே ஓடுனாரு, கடல் மேலே ஓடிட்டாப்ல. கடலுக்குள்ள போய் வந்திருக்கல, கடலுக்குள்ளே புசியானது போட்டுக்குள்ளே சென்று இலங்கை சென்றாரா, இந்தோனேசியா போனாரா? என்னடா சர்வர், இப்படி ஒரு கட்சி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? மக்கள் செத்து கிடக்காம ஓடிட்டாங்க. மக்களை சாகும் போது, நான் காமெடிக்கா சொல்லல,
41 பேர் சாக கொடுத்துட்டு ஓடி போற ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி போவானா மாட்டானா என்ற கேள்வியை மான தமிழர்கள் வாழ்கிற இந்த கரூர்ல எழுப்புறோம். ஓடி போவான்ல. ஸ்டெர்லைட்ல துடிக்க மக்கள் சாகுறாங்க. பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அப்போது எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க, எப்படிங்க ஒரு முதலமைச்சர் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நீங்க போயிருக்க வேண்டாமான்னு. எடப்பாடி பழனிசாமி இருந்த இடத்துல சீமான் இருந்திருந்தா ஸ்டெர்லைட்டுக்கு மக்கள் போராடிக்க மாட்டாங்க, முதலமைச்சராக சீமான் போய் களத்தில் நின்றுப்பாரு.